அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் மாநிலங்களவையின் எதிர்க்கட்சி தலைவரான திரு மல்லிகார்ஜுன் கார்கே ஐயா அவர்களின் அவமதிப்பு அது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த சம்பவம் வெளியாகி உள்ளது. அனைத்து ஊடகங்களிலும் அனைவரும் அறிவீர்கள். மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. அரசியல் கருத்து வேறுபாடுகள் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்றாலும் அது ஒரு மூத்த அரசியல் தலைவர்களின் கண்ணியத்தையும் அவமதிப்பதாக ஜனநாயக மரபுகளுக்கு அரசியல் நாகரிகங்களுக்கும் எதிரானதாகும். இச்சம்பவம் குறித்து முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். திரு மல்லிகார்ஜுன் கார்கே ஐயா அவர்களின் கண்ணியத்திற்கும் அவருடைய அரசியல் அமைப்பின் உயரிய மதிப்புகளையும் பாதுகாக்க வேண்டியுள்ளது. ஒவ்வொரு ஜனநாயக நபருக்கும் அது ஒரு கடமையாகும். இச்சம்பவத்திற்கு எங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது தலித் என்பது ஒரு சாதாரண ஒரு தனியான ஒரு ஜாதி என்று நினைக்க வேண்டாம். அது மக்களுக்கான ஒரு ஜாதி. அது நம்மளுடைய அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்த ஒரு சட்டம். அந்த ஐயா அவர்கள், அம்பேத்கர் ஐயா அவர்கள் தலித் மக்களுக்காகவே படித்து முன்னேறி அவருக்காகவே சட்டங்களை உருவாக்கியவர்கள். இந்தியாவில் இருக்கும் அனைத்து சட்டங்களும் முதன்மையை கொடுப்பது தலித் மக்களுக்காக. தயவு கூர்ந்து ஜாதி அடிப்படையில் எந்த ஒரு அநியாயமும் இந்நாட்டில் நடக்கக்கூடாது. அதுவும் ஒரு மூத்த தலைவருக்கு நடந்தது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அனைவரும் மோடி அரசாங்கத்தை இந்தியாவிலிருந்து விரட்டுவதற்கு அனைத்து மக்களும் தயாராக இருக்கின்றோம். வன்மையாக கண்டிக்கின்றோம். மோடி அரசை இந்திய நாட்டை விட்டு வேரோடு அறுத்து விரட்டுவோம் என்று அன்புடன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.